ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யாஸ் கேமிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸ் பட் ஸ்டீல பிரெயின் ராட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே வந்து நம்ம ரோப்ளாக்ஸ் ஸ்டீல டெத் ரைல்ஸ் விளாண்டுட்டு இருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. ஓகே, இது அதே மாதிரி கான்செப்ட் நாங்கள் பார்ப்போம். ஓகே, வேணா வரான்டா. டூன் சவர் 3Kவா? நம்மக்கிட்ட 100 தான் இருக்குது. 100 ஏதாவது ஒர்த்தா வாங்க முடியுமான்னு பார்ப்போம். ஐயோ, அவனை வாங்கணுமா கைஸ்? டே போகாதடா, என்னடா போயிட்டான்? அடப்பாவி, 100 யாராவது இருக்கீங்களாடா? தம்பி 100 நீ? இவன் 2000 ஈஸி இவனுங்களாம். 100 என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, இங்கே ஒரு வீடு இருக்குது. இது திறக்கிற மாதிரி இருக்கா? 7 செகண்ட்ஸ். 5 4 3 ஸ்டீல். ஐயோ அப்பா, பின்னாடி ஒருத்தன் வந்து உடனே வச்சுட்டாங்க. சொன்னேன் என்ன அடி அடித்தான். ஏன்டாடே சொல்லியிருந்தேன், நானே ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். லாக்கு வேறு இருக்காடா இதுக்கு. ரொம்ப அவன் தான் எனக்கு வேணும். வாங்கு. $1 per second. என்னடா சொல்கிறீங்க? $1 தான் கொடுப்பானா? ப்ளீஸ், $1 தான் கொடுப்பானா மகேஷ்? அவன் அப்பா, என்ன ஒரு அளவுக்கு தான் பார்ப்பேன், அப்புறம் நான் அடிப்பேன். சரியா? ஓகே, இவன்லாம் $1, இவன் $10 தரான். ₹10. இவன் ஓகே, இவன் $5 500. ஏன்டா கம்மியாகவே இல்லையா? சரி, நீ உள்ள போ. அவ்வளோதான், எல்லாம் $1 வாங்கியாச்சு. நம்ம $1 போகிறானுங்க. பாப்பா எவ்வளோ கொடுக்குறானுங்க. ஓகே, இப்போ வந்துட்டானுங்க. ஓகே, அதுக்குள்ளே பரவாயில்ல கைஸ், கொஞ்சம் ஸ்பீடாக கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு $42 இருக்குது. ஓகேவா? நம்மக்கிட்ட இவனுங்களை செல் பண்ண முடியும் தானே? செல் பண்ணவும் முடியும் கைஸ். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, காசை எடுத்துகிட்டு செல் பண்ணி விட்டுறலாம் இவனுங்களை. தேவையில்லாத இவனுங்களெல்லாம் செல் பண்ணி விட்டுறலாம், அந்த ஸ்டீல் எடுத்த மாதிரி. ஓகே, லாக்கு முடிய போது நம்ம லாக்கப் பண்ணி விட்ருவோம். யுவர் பேஸ் இஸ் ஆல்ரெடி லாக்டு. டே லாக். ஏன்னா நம்ம எதுக்கும் லாக்லேயே வச்சுக்கணும் கைஸ். நீங்கள் வேணாண்டா லாக்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு சில பேர்லாம் இருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டியாக இருக்கிறதையும் வந்து ஆட்டையை போடுவானுங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது யூஸே இல்லை அப்படின்ட்டுருக்குள்ள அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு போவானுங்க. எடுத்துகிட்டு போய் அவனுங்க சேல் பண்ணுவானுங்க. நானே அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, என்னென்னமோ வருது. யாரா நீ? திங்காமிங்கா. ஓகே, ஆனால் உருப்படியே வரமாட்டேங்குது. எல்லாம் 1K போட்டிருக்கு. நம்ம கொஞ்சம் காசு சேர்த்தா தான் வேலைக்கு ஆகும். 30Kவா? சார் ஸ்டைலாக போகிறீங்க சார். ஸ்டைலு தான். இதெல்லாம் எப்படிரா 35Kலாம் வருதுடா? ஐயோ, காசே இல்லை என்கிட்ட. அவங்க 3 பேரையும் வச்சு தானே நான் ஓட்டணும் பொழப்பு. இப்படி பொறுமையாக கொடுத்துட்டு இருந்தேன், என்னடா பண்ணுறது? ஓகே கைஸ், ஒரு ₹234 இருக்குது. இவன் 1K தான் கைஸ், 1K தான். இவனையாச்சும் வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது நம்மளால். டே உருப்படியாக கொடுக்கடா யாராவது. இவனே வாங்க முடியாதா? 500. இவன் 500 கைஸ். ஓகே, இந்த ஆப்போசிட் பேஸ் திறந்து நம்ம போய் ஆட்டையை போடலான்னு பார்த்தா அதை திறக்காது. ஏன்னா வந்து அதுக்குள்ளே வந்து அவன் இருக்கான். அச்சோ, நம்ம பேச திறந்துச்சுடா. ஓடுறா. லாக். என்னது இது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாகுலா? ஓகே, என்ன போட்டேன்னு எனக்கே தெரில. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் உள்ளே வர மாதிரி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சம்பாட் அப்படி தான் எனக்கு தோணுது. 4.5K. எவ்வளோ? 9Kவா? இந்தா 356க்கு ஒன்றுமே வராதடா. இவன் எதுக்கிட்ட டான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான் அப்படியே. டான்ஸ். டீ கப்பு வணக்கம், எப்படி இருக்கியா? நல்லா இருக்கியா? சரி. இவன் எதுக்கடா வரான்? வெட்டிப்பையன் கைஸ். இவனை வாங்கிறது பெஸ்ட். 250 போடா. ஒரே ஒருத்தன், ஒரு ஆட்டுத்தலையை வந்தான். 250K அவனை நான் வாங்கிட்டேன். ஓகே, இவன் வீடு ஓப்பன் ஆனால் உள்ளே போய் தூக்கு தீம் த பாக். ஐயோ, தூக்கிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் கைஸ். அதுவே ஓப்பன் ஆக போகுது. அது ஓப்பன் ஆன உடனே நம்ம ஆட்டையை போட்டுட்டு அங்கே ஓடிடுவோம் நம்ம பேஸுக்கு. ஓகேவா? இதான் பிளான். ஐயோ, மண்டையில் அடிக்கிறானே. எதுக்கிட்ட அடித்த? நான் மறுபடியும் தூக்குவேன். அடிக்காதடா ப்ளீஸ். லீவ் மீ. ஓகே, தூக்கியாச்சு. அச்சோ அப்பா, காட்டுத்தான் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க ஈசனை வச்சு. டே வேணாண்டா, விட்றா. இந்த அடி அடிக்கிறாங்க ஈசிவன். வேணாண்டா, இந்த குரோக்கடையில் எனக்கு கொடு. அப்பா எம்மா. நீ என்ன விட்றா. என்னை யார் நினச்சடா நீ? இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே தூக்கணும் ஏதாவது. சரி, தூக்கு. எம்மா என்னடா தூக்க விட மாட்டேங்கிற? ஏதாவது கூடுறா ப்ளீஸ்ரா, ப்ளீஸ். என்னடா 10 பேர் சேர்ந்து எண்ணெய் வெடிக்கிறீங்க? அடப்பாவி, அவன் வெளியே போயிட்டாங்க கைஸ். நம்ம தூக்கிடுவோன்னு தெரிஞ்சு என்னாச்சு? ஓகே, வேற எவனா ஒருத்தன் வந்துட்டான் போல் அங்கே அந்த இடத்துக்கு.
ஓகே நம்ம பேஸ் வந்து எப்போவுமே ஓப்பனாக இருக்குது, எதுக்கு இருக்குன்னு தெரில. ஓகே கைஸ் இங்கே போகிறோம் 200 ஒரு 97 98 கைஸ் 600 வந்துருச்சு கைஸ். இப்போ ஓபியாக வேணால் வாங்கலாம், இவனை வாங்கிடலாம். எவ்வளோ 1K கைஸ்? ஒரு 1K பேசிக்காக நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா 1K ஓகேவா? 1K இருந்தால் போதும் போல் நம்ம வந்து வாங்கலாம். ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே ஸ்டீலிங்கில் ஈடுபடுவோம். இங்கே வந்து ஒரு பேஸ் இருக்குது ஓகேவா? யாருன்னு தெரில. டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 23 செகண்ட் இருக்குது. நைஸாக ஓகே அன்லாக் பேஸா? இது ரோபக்ஸ் தானே? அதுதான் 39 ரோப்ளக்ஸ் கேட்குறானு கைஸ். 39 ரோபக்ஸ். ஓகே. ஓ இத்தனை இருக்கா கைஸ் பெயின் ராடு? அடப்பாவி இவனுங்களெல்லாம் எங்கேருந்து நான் போய் நான் தேடுவேன்? ஓ இவனுடைய லைனாக போகணுங்க போல், நம்ம வாங்கணும் போல். ஓஹோ போச்சு, வந்துட்டான் பேஸ் ஓனர் வந்துட்டான். நோ ப்ளீஸ். போச்சா என்னை படுக்க விட்டு போய் ஆன் பண்ணி விட்டாங்க. ஓகே இவன் காசு இவன் காசு, இவனும் காசாக இருக்கான். என்னடா எல்லாமே விலை ஜாஸ்தியாக இருக்கானே கைஸ். சீப்பாக ஒருத்தனுமே வரமாட்டேங்கிறான். கொஞ்சம் ஓரளவுக்கு சீப்பாக சும்மா அப்படியே எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது, ஒரு சீப்பாக அப்படி வந்தால் பரவாயில்ல, நம்ம வாங்கலாம். பாக்கி ஒரு 1000 ரூபா இருக்குது. 1.2K 1K 1K நீ தான் உள்ளே போடா, நீ தான்டா அவன். ஓகே கைஸ் 1Kக்கு நம்ம ஒருத்தனை வாங்கியிருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிறதுலேயே ஹையஸ்ட்டு கொடுக்குறவன் இவன் தான். ஹையஸ்ட்டு காசு கொடுத்து வாங்கினவன் இவன் தான். என்னது கேஷ் மல்டி இன்ட்டு 1 புரியலையே, என்னடா இது? ஓ நான் மட்டும் இருக்கிறனால இன்ட்டு 1 என் கூட யாரும் விளாண்டா அதிகமாகும்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்க கைஸ் இவன் அவ்வளோதான் 300 வருது. பரவாயில்ல, இவன் $9 நல்லா கொடுக்குறான், பிரச்சனை இல்லை. இவனை வச்சு நம்ம கொஞ்சம் காசு சேர்த்தி ஓபியானதை வாங்கலாம். எவ்வளோ இது? 1K 2K 2K வந்து இது வேணா வாங்கியிருப்பாங்க கைஸ். இங்கே பாருங்க சூப்பராக இருக்கான் பார்க்க. என்னடா இது? கலெக்ட் ஜோனா? கலெக்ட். ஐயோ இதுக்கும் ரோபக்ஸா? ஏண்டா ரோபக்ஸை கேட்டாட்டே இருந்தா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? அவ்வளோதான். ஓகே 700 வந்துருச்சு. இவனுங்களை வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரில. இந்த $1 கொடுக்குறானுங்க பார்த்தீங்களா? இவனுக்கு 2 பேரையும் எல்லாம் விற்றுட்டுமான்னு இல்லை விற்கலாமான்னு இருக்கேன். இந்த 3 பேரை ஓகேவா? இன்னும் எவனாவது ஒருத்தன் ஓபியை வரட்டும், அவனுங்களை விற்றுடலாம் ஓகேவா? இந்த $1 கொடுக்குறவனே வேணாம் கைஸ், வேஸ்ட்டு கைஸ் இவன். ஓகே 2K இவன் 35K. அட பாவி 35Kனா எங்கேருந்துடா நான் சம்பாதிப்பேன்? எவன் பேசாச்சும் ஓப்பனில் இருந்தால் வச்சு திருடலான்னு பார்த்தா எவனும் ஓப்பன்லேயே வைக்க மாட்டேங்க, நல்லா க்ளோஸில் வச்சுருக்கானுங்க. ஷாப்பு காயின் ஷாப். அடப்பாவி அதுக்கும் காசாடா? ஏன்னா 500 கேட்குறீங்க காயின்ஸ் வாங்குறதுக்கு? 500 ரூபாலாம் எவன்டா எங்கேருந்துடா கிடைக்கும், யாருக்குடா கிடைக்கும்? 13. ஓகே இவனை வாங்கணும் ஈஸி, இவனை வாங்கணும். அதுக்கு தான் நான் காசு சேர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் காசு மட்டும் வந்துருச்சுன்னா அவனை போய் வாங்கிடலாம். ஓகே 1.56. அவனை வாங்கிடு. ரன் ஓடு. யார் அவன்? இவன் தானே? இவன் தான் நினைக்கிறேன். இவனா கைஸ்? ஓகே இவன் தான். தம்பி நீ உள்ளே போப்பான் என் வீட்டுக்கு. அப்படியே திருப்பி போயிட்டே இரு. என்னடா 66 ரூபா தான் இருக்குது டக்குன்னு. இவ்வளோ நேரம் காசு இருந்துச்சு. இவன் என்ன கைஸ் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கான்? அப்படிங்க பாருங்க, ஒரு நரி கலந்த இவன் மாதிரி போயிட்டுருக்கான் பொறுமையாக. 1 2 3 4 சீக்கிரம் போ. இவன் போன உடனே நம்ம வந்து பேஸை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நான் எதுக்கு ஓப்பனில் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. 60 செகண்டுக்கு தான் இருக்குமாம்மா பேஸ் க்ளோஸில். இப்படி வேறு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கீங்களா ஐயா? ஓகே இங்கே ஒருத்தன் வந்திருக்கான் நமக்கு. இவன் வந்து பார்த்திங்கன்னா 13 ரூபா தரான், ஒரு செகண்டுக்கு 13 ரூபா தரான். இவன் வந்து பார்த்திங்கன்னா ஓகே பீஸ் அவன். ஓகே இது 6.5K. இவனெல்லாம் வாங்கிட்டோன்னே செமையாக இருக்கும் கைஸ். 50 ரூபா. இவன் 7 ரூபா தரான். 13 ரூபா. இவன் 14 ரூபா தரான். 1K தான் 14 ரூபா தரான். டே 13 ரூபாய்க்கு 14 ரூபாய்க்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே வந்துருச்சு 1K வந்துருச்சு. ஓடே இந்த 14 ரூபாயை வாங்கிடு. நீ உள்ள போப்பா. புடேய் அடப்பாவி என்ன எதுக்குடா அடிச்ச? இப்போ எதுக்கு அவன் என்ன அடிச்சுட்டு போகிறான்? அட பைத்தியக்காரனாக இருப்பான் போல கைஸ். என்னை வந்து அடித்து தூக்கி வீசிட்டு அவன் போயிட்டே இருக்கான். ஓகே நம்ம பேக் இன்வென்ட்ரி இருக்குது, இதில் உள்ளே வைக்க முடியுமா? ஓகே இந்த பேட்டு தான் கைஸ் கெத்து. இருங்க இவனே அடித்து பார்த்தா தான் எனக்கு அந்த பேட்டோட மகிமை தெரியும். போடு மிஸ் ஆகிட்டான். போடு அவ்வளோதான் வாங்கு, மண்டையிலே வாங்கு, செத்து போ. ஓடிப்போ. டேய் எங்கடா ஓடுற? என்னடா ஓடின்ட்டு ஓட்டான்.
என் பேசி எப்போ பார்த்தாலும் ஓப்பனில் இருக்கு, எனக்கு கடுப்பாயிட்டு இருக்கு கைஸ். எவன் இதை ஓப்பன் பண்ணி விட்றான்னு தெரியல. எவனோ ஒருத்தன் வேண்ட்டு வாண்டடாக ஓப்பன் பண்ணி விட்றான் சீக்கிரமாக. ஸ்டீல் எடுத்த ரேஸில் கூட டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் கைஸ். இல்லை அப்படி இருக்கான்னு தெரில எனக்கு. இவனை வாங்கிடலாம். டும் எவ்வளோ 3K டே 3K தான்டா. 3K கொஞ்சம் சேர்த்தா போதும். 3K என்னாச்சு? டே 3K கொடுங்கடா யாராவது. டே அவன் போயிடுவான்டா. வந்துருச்சுடா. ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு அங்கே போயிட்டுருக்கேன் கைஸ். நோ டூம் வேண்டாம். வாங்கிருக்கோம். அப்பாடா வாங்கிட்டேன் கைஸ். ஷோப்பாடா இவனை வாங்கிட்டேன் எப்படியோ. டே போயிடுறான். என் வீட்டுக்கு வா. நீ பொறுமையா வா. யாரா நீ? என்னடா இப்படி போயிட்டுருக்க? என்னது கேங்ஸ்டர் ஃபுட்டேராவா? பெனாட்டா டப்பனாட்டாவா? டே டயர் மேலாம் ஒருத்தன் போயிட்டுருக்கான். இவனெல்லாம் வாங்கணுங்க கைஸ். ஓபியாக இருக்கானுங்க இவனுங்க பார்க்க. பட் அவனுங்களெல்லாம் வாங்க முடியல நம்மளால், ஏன்னு தெரியல. ஓகே என்னடா டே என் பேஸ்லேருந்து திருட பார்க்குறான். போடு செத்து போ. லாக் போடு. அம்மா எப்பா டே என்னடா தலையில கவுத்து விட்ட? போடு செத்துட்டான் கைஸ். செத்தே போயிட்டான். அந்த பயம் இருக்கட்டும். என்ன தைரியம் இருந்தால் என் பேஸ்குள்ளே வந்துட்டு திருட பார்ப்பேன் நீ. ஓகே இவனும் ஓகே பரவாயில்ல. நல்லா ஓப்பியாக தான் இருக்குது. அந்த 1 ரூபாய்க்குனாலாம் விற்றலாம். ஏண்டா 1 ரூபா தலைங்களா நீங்களாம் தேவையில்லடா எனக்கு. போங்கடா வெளியே போங்கடா. இவன் ஒரு 1 ரூபா, இவன் ஒரு 1 ரூபா. ஓகே 1 ரூபா தலையை எல்லாத்தையும் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா 1 ரூபாயும் போயிட்டானுங்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏதாவது 1 ரூபாயை விட்டுருச்சாண்ணா? இல்லை ஓகே கைஸ் 5K வந்துருச்சு கைஸ். 5K தம்பி 5Kக்கு வா. 5Kக்கு வா. வேணாது 5K இப்போ வரமாட்டானுங்க பாருங்கள். 1 ரூபா தான் வருவான். நீ எல்லாம் எதுக்கு வரப்போ பின்னாடி போ. 3K இவன் ஓகே தான், ஆனால் வேணாம். 5Kக்கு யாராவது வந்தால் வாங்கிடலாம். 5K வரப்போகுது. வாங்க வந்து வந்துட்டான். இவனை ஒருத்தர் ஓபியாக வர மாதிரி எனக்கு தோணுது. ஓகே 6Kக்கு வா. 6K அவன் 2K தான். இப்போ மட்டும் பார்த்து அவனுமே வரமாட்டேங்கிறான் எனக்கு ஓபியா. இங்கே பாருங்கள் 6.5Kக்கு ஒருத்தன் போயிட்டுருக்கான். அவனை வாங்கிட்டேன். என்னது யூனிட் $271 டு பை திஸா? 271 டே வந்துருச்சுடா. அந்த $271 எங்கே போகிறான்? அவன் எங்கே தான் போகிறான்? ஐயோ அங்கே போயிட்டுருக்கான். இவன் தானே வாங்கு. இவன் தான். டே வாங்கடா போடா என் வீட்டுக்கு. ஓகே நம்ம ஒரு கள்ளிச்செடியை வாங்கியிருக்கோம். இந்த கள்ளிச்செடி வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தருமாம் ஒரு செகண்டுக்கு. ஆனால் இது ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஓகே ரீபர்த்தா என்ன போட்டிருக்கு? ரிக்வயர்மெண்ட் டும் சாகூர் என்னடா போட்டிருக்கானுங்க? ஓகே இதெல்லாம் கிடைக்குமாம்மா? என்னமோ டொம்பின்னு ஒருத்தன் வேணுமாம்மா. டும் சாகூர் வேணுமாம்மா கைஸ் நம்மக்கிட்ட. ஐயோ பேசிக் முன்னாடியே ஒருத்தன் நிற்கிறான். எதுக்கு நிற்கிறான்னு தெரியலையா? அவன் திருட்டுறதுக்கு தான் நிற்பான். வேறு எதுக்கு நிற்கிறான்? இவனுங்கெல்லாம் எல்லாம் திருட்டு கும்பல் கைஸ். அட்டையை போடுவதற்காகவே நிற்கும் கும்பல். ஓகே எவ்வளோ இது $5. இது வேஸ்ட்டு. இது 4K தம்பி நீ உள்ள. ஐயோ 4K இல்லையே. என்னடா ஒரு 4Kவும் வரமாட்டேங்குது, ஒன்றும் வரமாட்டேங்குது. ஓகே வந்துருச்சு. போடா என்னடா ஆச்சு? ஓகே லாக். ஓகே கேஸ் எங்கே போகிறான்? 4K இவன் யார்? 5K வேஸ்ட்டு. அடாடாடாடா ஷூ தம்பி ஷூ உள்ளப்பா. கண்ணாடி போட்ட ஷூ எத்து தான். ஷூ தான் கைஸ் மாசாக போதும். இங்கே பாருங்க கண்ணாடி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஷூ தானவா? எனக்கு அந்த டவுட் இருக்குது லைட்டாக. ஏன்னா இது பார்த்தா ஷூ மாதிரி இருக்குது, ஆனால் கண்ணாடி போட்டு ஸ்டைலாக இருக்குது. அதுதான் எனக்கு பெரிய டவுட்டே. ஓகே வந்துட்டுருக்கான். எங்கடா என் வீடு இதானே? ஓகே கைஸ் கொஞ்சம் காசு மட்டும் சேர்த்து வைப்போம் சரியா? அடுத்து ஏதாவது உருப்படியாக வந்துச்சுன்னா வாங்கிடலாம். பட் இதில் எந்த வேவும் வரமாட்டேங்குது. இந்த ஸ்டீல் டெத்தேஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி வேவ், மித்திக்கல் வேவ்னு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வரும்னு நம்ம வெயிட்டிங்கில் வந்து வாங்குவோம். பட் இதில் அப்படி எதுவும் வரல. அங்கே வந்துருக்கு பாருங்க கைஸ். வேலை போட்டிருக்கானுங்க. கேரண்டி லெஜெண்ட்ரி இன் 4 minutes. அதுக்குள்ளே லெஜெண்ட்ரி வருது. வாங்க யூனிட் 197. எவ்வளோ இது? 200Kவா? அடப்பாவி 200Kலாம் யாருக்கிட்டடா இருக்குது? இது எவ்வளோ? 20K வாங்க முடியாது. இதுவும் 20K. நம்மளோட பவர் டேய் என் வீட்லேயே வந்து திருடுறீங்க பார்த்தீங்களா? வெக்கமே இல்லாமல். நீ எல்லாம் எதுக்கு வாழ்கிற? செத்துட்டாங்க ஈசாமன். சும்மா எங்கேயாவது நல்ல உருப்படியான ஒருத்தன் நல்ல பிளேயரோட வீட்டில் போய் திருடுனா பிரச்சனை கிடையாது கைஸ்.
எந்த பிரச்சனையும் இல்லை. சரி திருடிட்டு போகிறானுங்க, பொழைக்கி திருடுறானுங்கன்னு வச்சுக்கலாம். என் வீட்டில் வந்து திருடுறாங்க கைஸ் அவன். எப்பட்றா என்னடா நியாயம் இது? யார் அவன்? 10K டே அவன் எனக்கு வேணும்டா. நில்லு 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 நில்லு. அவ்வளோதான், வந்துருச்சு காசு வந்துருச்சு. தாம்பே நில்லுப்பா நில்லு. எங்கே நீ தானே? வா உள்ளே போய் என் வீட்டுக்கு. கெத்தாக இருக்கேன் கைஸ் இவன். இவனும் நல்லா இருக்கான். 2 கத்தி ப்ளஸ் ஒரு கண்ணு, ஒரு கண்ணாடி வேறு போட்டு ஸ்டைலாக போயிட்டுருக்காப்புல உள்ளே. அவன் போயிட்டான். இவன் எதுக்கு என் வீட்டு பாதிலே நோட்டம் விட்ருக்கானுங்கன்னு தெரில. எப்படா என் வீட்டு கதவு திறக்கும், நம்ம ஆட்டையை போட்டு போகலானே நின்றுருக்கானுங்க. அதுக்கு நான் விட்டு கொடுக்குறதா இல்லை, வீட்டு கதவு திறக்க போகிறதும் கிடையாது. ஓகே, ஒன்றா 3 ஸ்லாட் இருக்குது. இது வேஸ்ட்டு, இது வாங்க வேணாம். டேய் அம்மா எப்பா டேய், அடா பாவி யாரா இது? டே என் வீடு ஓப்பனில் இருக்கா? போட்டு லாக் 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 தி பேஸ். எதையும் திருடல. டேய் வாங்கடா, வாங்கு 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 வாங்கு. செத்து போடு 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 போடு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவன் செத்து போனமாயி அவன் போனமே செத்து போச்சு. அந்தடி மாட்டடி அடிச்சு போட்டேன். என்ன தைரியம் தான் வந்து இது பண்ணுவான். ஓகே 10K வந்துருச்சு. 10Kக்கு ஏதாவது 400K வாய்ப்பில்லை. போ 400K வாய்ப்பில்லை கைஸ். உருப்படியாக சின்னதான் ஒரு நார்மலாக வந்தால் வேணால் வாங்கலாம். பட் என்கிட்ட 11K தான் இருக்குது. ஏதாவது ஸ்டீலிங் பண்ணலான்னு பார்த்தா எவனும் வரமாட்டேங்கிறான். இவனே வாங்கிடலாமா 10Kக்கு? ஓகேவா? ஓகே நான் அவனை வாங்கிட்டேன் அவசரப்பட்டு இல்லை, கரெக்டாக தான் வாங்கியிருக்கேன். அடப்பா எவ்வளோ இது? 150K வாய்ப்பில்லை. இது 250 வாய்ப்பில்லை. இவனும் 250 வாய்ப்பில்லை. 250 வாங்கலாம், பட் நான் வாங்க மாட்டேன்னு சொல்ல வரேன் கைஸ். ஓகேவா? வாய்ப்பில்லைனா என்ன ப்ரோ உங்ககிட்ட காசு இல்லையா? அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. லாக் 60 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கானுங்க லாக். இங்கே ஏதாவது 1 நிமிஷம் தான் இருக்குது. ஓகேவா? அந்த 1 நிமிஷத்தில் நம்ம போய் என்ன தான் கைஸ் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். 13 ரூபா. ஏன்டா இந்த 3 ரூபா பர் செகண்ட்லாம் விற்று தொலைடா. இதுக்கடா வாங்கி வச்சுருக்கேன், தெரியாமல் வாங்கிட்டேன் கைஸ். அப்பாடா ரீபர்த்துக்கு வேறு என்னமோ போட்டிருக்கானுங்க, என்ன தேவைன்னு தெரில. ட்ரிப்பே டுங் சாகுரா? ட்ரிப்பியா? எங்கே கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குது, பட் எங்கே கேள்விப்பட்டேன்னு எனக்கு தெரில. டேய் நீ ஏன் வாடா, நீ ஏன் வீட்டுக்கு வாடா, நீ நிறையா இருக்கணும்டா என் வீட்டில். இவன் நிறையா காசு கொடுக்குறான், அதனால தான் இவனை வாங்கிட்டு இருக்கேன். எவ்வளோ இது? 9K. வேஸ்ட்டு. அம்மா டேய் ரிவெஞ்ச் எடுக்கிறியா? என்ன கொழுப்பு உனக்கு? போ செத்துரு. அடித்து அவனை போடுறேன் இரு. வாங்கு காட்டு மாட்டு மாதிரி அடிக்கலாம் கைஸ் இவனை. செத்துரு. போடு. அவ்வளோதான். நீ என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. ஓடுப்பா. வெளியே வந்து பாரு, உன்னை வச்சுக்கிறேன். அப்புறமா வருவல கைஸ். எங்கே திருடலாம் கைஸ், ஆனால் திருட முடியலையே. திருடுறக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குது. என் வீடு தான் ஓப்பனாக இருக்குது. எவனா திருடிட்டு போனால் பரவாயில்ல. எதையும் திருடுற அளவுக்கும் உருப்படியாக இல்லை என் வீட்டில், அது வேறு விஷயம். பட் திருடுறக்கு ஏதாவது இருந்தால் திருடுவானுங்களோன்னு ஒரு ஃபீலிங் தான். ஓகே எவ்வளோ? 5K வேணாம், 25K இருக்குது என்கிட்ட. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது உருப்படியாக ஒரு 20. என்னடா இது? 5K. என்னடா இது? தவளையா? தவக்கலை மண்டை என்ன உடம்புன்னு தெரில. அது எனக்கு டவுட்டாகவே இருக்குது. ஓகே அதான் வரட்டா. இவன் யாருவன்? இவன் வேஸ்ட்டு கைஸ். இவன் வேணும் கைஸ் நமக்கு ரீபத்துக்கு. டும் சாகூர். அடுத்து ட்ரிப்பியா? என்னது ட்ரிப்பி ட்ரோப்பி. அவனை தேடணும். நல்ல வேலை கைஸ், நான் வாங்கிட்டேன் அவனை. 15K. இவனை வாங்கடா. என் வீட்டுக்கு வா. என் வீட்டுக்கு வாடா. சும்மா டே பாவி கைஸ். யார் கைஸ் இவன்? பாவி பையன் தள்ளி விட்டு அவனை வாங்கிட்டான் கைஸ். கஷ்டப்பட்டு நான் தான் பண்ணேன், ஆனால் இவன் இப்படி பண்ணிட்டான். ஸோ இன்னும் ட்ரிப்பி ட்ரோப்பி மட்டும் நமக்கு கிடச்சா போதும், நம்ம ரீபர்த் பண்ணிடலாம். ஓகேவா? ரீபர்த் பண்ணால் என்ன நடக்கும் தெரில, அதை நம்ம வந்து அப்புறமா தான் பார்க்கணும். ஓகே ட்ரிப்பி ட்ரோப்பி. இப்போ ஏதாவது மொக்கையாக இருக்கிறத விற்றுடலாம். 38 ரூபா கிடைக்குது இது. ஓகே இவனை விட்டுறலாம் கைஸ். 9 ரூபா தான் தரான் பர் செகண்டுக்கு. இவன் வேஸ்ட்டு, இவன் தேவையில்லை. அவனை தூக்கி போட்டாச்சு. ஓகே மறுபடியும் டும் வருது, வேணாம். இவன் யாரா? கேங்ஸ்டரு ஷீலாகாவா? கெத்தாக போயிட்டுருங்க. இவன் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு தான் இருக்கான். பட் எதுக்கு வரான்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. 35K. 35K தான். இன்னும் ஒரு 7K கொடுங்க. 35. வந்துருச்சு. வந்துருச்சுடா காசு. நில்லுங்கடா. யாரா நீ தானே அவன்? போ என் வீட்டுக்கு போ. என்னாச்சு கைஸ்? எவனா வாங்கிட்டேன் கைஸ். டேய் கஷ்டப்பட்டு நான் தான்டா வாங்கினேன். அவனை வாங்கினது கூட பிரச்சனை இல்லைடா, என் மேலே கை வேற வச்சிட்டல நீ.
அடிங்கி பறக்க விட்ருவேன்டா உங்களெல்லாம். எவ்வளோ 27K, இவன் 15K. 15Kலாம் நடக்குமாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? 15K வாய்ப்பே இல்லை கைஸ். கைஸ் அந்த 15K நான் வாங்கிட்டேன். என் பேர் வந்து மூக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டான்ஸ் ஆடும். சிங் சிக் சிங் சிக் சிங் சிக். ஆனால் எதுக்கு இவனுங்கெல்லாம் இப்படி காமெடியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு தெரில. ஓகே, யார் அவன்? 25Kவா? டேய் இப்போனா நான் சமைய போகிறேன் கைஸ். இவன் அடுத்த லெஜெண்ட்ரி மித்திக்கும் வரப்போகுது இன்னும் 3 நிமிஷத்தில். அதுக்குள்ளே நம்ம எதாவது உருப்படியாக வாங்கணும். பட் என்ன வாங்குறதுன்னு தெரில. அதாச்சும் காசு சேர்க்கணும். சரி ஏதோ உலகம் நான். ஓகே, இப்போது ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஏதாவது மொக்கையானதை விற்றே ஆகணும் கண்டிப்பாக. ரீபர்த்துக்கு என்ன தேவைப்படுது? ட்ரிப்பி ட்ரோப்பி மட்டும் வேணுமா நமக்கு? சரி அவன் காணும். ஓகே, இவ 75 14. இந்த 14 வித்தரலான்னு இருக்குது தோணுது எனக்கு. இவன் வேணாம் ஓகேவா. நம்ம இவனுக்கு பதிலாக ட்ரிப்பி ட்ரோப்பியை இது பண்ணி இறக்குவோம். ஓகே டேய் லாக் பண்ணுங்கடா. திறந்து வச்சிடறானுங்க இவனுங்க. யார் ட்ரிப்பி ட்ரோப்பியா? இல்லை இவன் இல்லை. ஃபஸ்ட்டு அவன் பேர் என்ன கரெக்டாக பாரு. TRIPPI TROPPI TRIPPI TR. டேய் ட்ரிப்பி ட்ரோப்பி வந்துட்டாப்புல தம்பி உள்ளே பாப்பா. நம்மக்கிட்ட 57,000 இருக்குது. இங்கே ஒருத்தன் 30,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கான். அவன் வாங்கிட்டேன் ஓகேவா. இவன் யாருன்னு தெரில. பட் வந்து அதை வாரியர் மாதிரி இருக்கான். இப்போ என்ன ஒருத்தன் ட்ராப் பண்ணி விட்டான். இங்கே ட்ராப் வச்சுக்கிட்டே இருக்கான். இதில் நின்னோன்னா ட்ராப் ஆயிடுது. டேய் தெரியாமல் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு இப்படி ட்ராப் பண்ணிட்டு இருக்கான். பூடு டேய் விடுங்கடா. எம்மா எவ்வா டேய் என்ன பார்ட்னர் போட்டு என்ன அடிக்கிறீங்க? வலிக்குதுடா. யார் அவன்? 1.4K தானவா? டேய் அடே என்னன்னு கூட பார்க்கக்கூடாதாடா. அவன் நல்லா இருக்கான் பார்த்தா. இவன் எவ்வளோ 350 50K. டே எனக்கு வேணும். வாங்கிட்டேங்க கைஸ் அவனை. அவன் பொறுமையாக வீட்டுக்கு தான் போகிறான். நடுவில் எந்த குறுக்க எந்த இவனை வரப்பா. டே இவனா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புனாங்க கைஸ். அக்செப்ட் பண்ணிட்டேன். நியூ ஃப்ரெண்டா? யாரா அவன்? டெவில் மாதிரி இருக்கான். டேய் என் வீட்டுக்குள்ளே திருடாதீங்கடா. வெக்கமே இல்லாமல். டேய் அவனை திருடுறாங்க கைஸ். கைஸ் டேய் விட்றா. டேய் என்னடா நடக்குது? போ அவ்வளோதான். எப்படியோ பனானாவை திருடிட்டாங்க கைஸ். இங்கே வந்துடுச்சு தானே பனானா கைஸ். இதெல்லாம் காணாமல் போச்சுன்னா அவ்வளோதான், கேமே முடிஞ்சு ஓகேவா. என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இங்கே வந்து இருக்கலே கம்மி வந்து இந்த கேங்ஸ்டர் ஃபுட்டேஸாக. இவன் ரீபர்த்துக்கு தேவை கிடையாது. இவனை நான் விற்க போகிறேன். ஏன்னா 38 ரூபா தான் தரான். ஸோ இவன் எனக்கு தேவை கிடையாது. அடுத்து இவனையும் விற்க போகிறேன். ஆனால் இவன் வந்து ரீபர்த்துக்கு தேவைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கான் அவன் ரீபர்த்தில்? ஆமாம் கைஸ் இவன் ரீபர்த்தில் இருக்கான். ஸோ இவன் இருக்கட்டும். வேறு யாரும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் நம்மளால் ரீபர்த் பண்ண முடியல? யூ நீட் ஆல் ரெக்குயர்மெண்ட்ஸா? 1 மில்லியன் இருந்தால் தான் ரீபர்த் பண்ண முடியுமாம்மா. பட் 1 மில்லியன் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரில. 1 மில்லியன் ஓகே. இங்கே $50 இவன்லாம் எதுக்கு இருக்கான்னு தெரில. இவனே வித்துரு. ஓகே அடுத்து இவனே வித்துரு. வேணாம் கைஸ், ரீபர்த்துக்கு நம்ம அப்புறமா ட்ரை பண்ணிக்குவோம். ஏன்னா இப்போதைக்கு வந்து இவன் இருக்கட்டும். இந்த டூம் வித்துடலாம் ஓகேவா. நம்ம ரீபர்த்துக்கு வந்து அப்புறமா வந்து 1 மில்லியன் நம்ம எப்போ அடிக்கிறோமோ அப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஓகேவா. ஏன்னா நம்ம வந்துட்டு 1 மில்லியனும் கிடையாது. நம்ம இப்போ இதை வச்சுருக்கிறது வேஸ்ட்டு. ஓகே ஈஸியாக அடிச்சிருக்கலாம் போலையே. 148K இருக்குது. உருப்படியாக தான் வரான். யார் அவன்? சிங் 450Kவா இவன்? 148K தான் கேஸ் இருக்கு என்கிட்ட. அவனை வாங்க முடியாது. இவன் 750. இவன் வாங்கிக்க மாட்டான். இவன் வேணாம். இவனும் வேணாம். எல்லாம் மக்கா கைஸ். நம்ம ஒரு 1K அதான் 100Kக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து வாங்குகிறோம். எதை வேணா இருந்தாலும் ஓபியா. ஓகே 100Kக்குள்ளே எவனுமே வரமாட்டேங்கிறான். ஓகே கைஸ் 100Kக்குள்ளே ஒரே ஒருத்தன் வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு லெஜெண்ட்ரி கேரண்டீட் இன் 2 மினிட்ஸு. ஓகே மித்திக்கு வந்து 12 மினிட்ஸ் போட்டிருக்கு. இன்னும் 12 மினிட்ஸ். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்டீலிங் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இந்த வீட்டுக்குள்ளே போனால் வந்து அடிக்கிறான், தூக்கி போட்டு மிதிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏண்டா எவனா இது இவெல்லாம் இதெல்லாம் கம்மியாக கொடுக்குற மாதிரியே இருக்குது. முன்னாடிலாம் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தானுங்க எல்லாம். ஒன்றும் இவன் தான் கைஸ் நான் ஃபஸ்ட்டு வாங்கினவன். 35K 4.5K. இவன் வேஸ்ட்டு, இவனு வேஸ்ட்டு. எப்படி இருக்கா வாக்கிங்? அப்படியே வாக்கிங்கில் வராப்பில் ஹூடு ஜம்பு பார்த்தீங்களா? டேய் பண்ணி வேணாண்டா. பண்ணி வேஸ்ட்டு, எலி வாயன் வேஸ்ட்டு. வேறு ஏய் போங்கடா இங்கே. நீங்களும் இன்னும் 1 நிமிஷத்தில் அது வரப்போகுது. அதுக்குள்ளே காசையாச்சும் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இந்த பண்ணி வாயன், இந்த டம்மி. டேய்
வேணாம்டா வேண்டாம்டா வெளியே போடா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஐயோ அம்மா, என் பேச விட்டு என்னையும் வெளியே தூக்கி அடிச்சிட்டாங்க கைஸ். அவன் ஏண்டா திமிரு பிடிச்சவனே. போடு 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 போடு, வாங்கு மாட்டடி வாங்கு. அதை விற்கிறதுக்கு வேறு நான் அமுத்திட்டு இருக்கேன். போடு போட போடு போடு. செத்துட்டானா? டீ அடிக்கிறாங்க கைஸ் என்னையவே. நானே செத்துருவோம் போல். டேய் விட்றா, வெயிடா அந்த பனானாவை கீழே. சும்மா எடுத்துக்கிட்டே இருக்கான். டேய் செத்து தொலைடா, லெஜெண்ட்ரி வேறு வரப்போகுது. நான் போனோம். அம்மா டேய் கைஸ், யாரு கைஸ் இவன்? ஏன் கைஸ் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்? டேய் 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 விட்றா, டேய் விட்றா விட்றா, விட்றாத. டேய் விடுடா, ஏன்டா இப்படி பண்ணுற? போடா வெளியே போடா. அயோக்கிய ராஸ்கல் போடா. அம்மா ஏடேய். டேய் லாக்கும் பண்ண முடியல, ஃபோர்ஸ் ஃபீல்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. டேய் விடு 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 விடு, வெளியே போ. லாக் பண்ணுறா. லாக் பண்ணி தோடா போடா. என்னடா லாக் பண்ணி வெளியே போகல? டேய் என்ன கேஸ் இது ஒரு பக்கு பிடிச்ச கேம். செத்தே போயிட்டான். போடா செத்து தொலை. போடா கேஸ். லெஜெண்ட்ரி இவனு 26 செகண்டில் வரப்போகுது கேஸ். இவனுங்க சும்மா இது பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. நான் கொஞ்சம் காசாச்சு பொறுக்கியிருப்பேன். இவன் வந்து அடித்து இவன் ஒருத்த பைத்தியம் அவனை ஒருத்த உள்ளே வந்துட்டான். டேடி இன்னும் கொஞ்சம் கிடச்சா போகுதுண்டா கேஸ். 3 லட்சம் வந்துருச்சு கேஸ் நம்மக்கிட்ட. இப்போ லெஜெண்ட்ரி வந்து நம்ம வாங்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுது. வாங்க முடியுமா முடியாதுன்னு தெரியல. ஆனால் இன்னும் பட் 3 லட்சம் இருக்குது, ஓரளவுக்கு வாங்கிடலாம் நினைக்கிறேன். கடவுளே லெஜெண்ட்ரியை கொடுப்பா. யாரவன் 35,000 தானேப்பா. ஓகே இவனையும் வாங்கிக்கோ. வேறு ஓகே 2 லெஜெண்ட்ரி வந்திருக்கானுங்க. நான் 2 பேரையும் வாங்கிட்டேன். ஒருத்த ஆக்டோபஸ், இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா எவன் தெரில. ஓகே இப்போ ரீபர்த்துக்கு இன்னும் அவனுக்கு 2 பேர் கிடைக்கல போல். லெஜெண்ட்ரி பனானா ஒருத்தர் இருக்கான். அப்புறம் ஆக்டோபஸ் எங்கே தம்பி? ஆக்டோபஸே எவ்வளோ கொடுக்குற நீ? 1K per செகண்ட் கொடுக்குறான் ஆக்டோபஸ்ஸு. இவனை வித்தலாம் நினைக்கிறேன். இந்த கப்பு குப்பை இந்த கப்பனுங்களை 2 பேரும் வித்தலாம் நினைக்கிறேன். இவனுக்கு 2 பேரும் 75 ரூபா தான் கொடுக்குறானுங்க. அதனால் இந்த 2 கப்பையும் நான் விற்றுட்டேன். கப்பு வேணாம். வேறு இங்கே ஒரு கப்பு. ஏன்னா இத்தனை கப்பு இருக்குது இங்கே? இவன் பேர் கேப்பச்சினோன்னு என்னமோ போட்டிருக்கு. கேப்பச்சினோன்னா என்னென்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கேப்பச்சினோன்னா என்னென்னு. தெரியாதவங்களுக்கு சொல்கிறோம். ஓகேவா? தெரியாதவங்களுக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாட்டா சகூர்னு ஒருத்தர் வந்துட்டுருக்காப்புல. இவர் வந்து பார்த்திங்கன்னா டீ கப். ஓகே என்னடா இது? ஓகே இதுக்குள்ளே போய் இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆனால் 1 out of 10 கலெக்ட் ஃபில் நவ். என்ன ஃபில் பண்ணுறது? எனத்தை ஃபில் பண்ணுறதுன்னு போட மாட்டானுங்க இவனுங்க. டே நான் விட்றா கொஞ்சம். எவனோ ஒருத்தர் ஓபியாக போடுறானா? டீ ஷூ போகுது. 135 இவன் வேண்டாம். 125 இவனும் வேண்டாம். இவன் யாருன்னு தெரில. இவனும் வேணாம். இவன் $3 வேஸ்ட். இவன் தண்டத்துக்கு தான் இருக்கான். ஓய் என் ஆக்டோபஸ் மேலே கை வச்சிட்டியா? டேய் ஓப்பா பறக்க விட்டாச்சு. க்ளோஸ். அப்பாடா நல்ல வேலை ஆக்டோபஸ் வந்துருச்சுல. இங்கே காணும். இருக்கு கைஸ். ஆக்டோபஸ்லாம் திருடிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வாங்கினவன்லாம் அவனெல்லாம் திருடிட்டானுங்களான்னா நல்லா ரொம்ப இதாகிடுவேன். ஓகே அடுத்து மித்திக்கு வேறு வரப்போகுதாம்மா. மித்திக்கு வாங்கினோம்னா நமக்கு வந்து இது வேணும். அது பேர் என்னதுடா? அதான் கைஸ். இது காசு வேணும். நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. நம்ம இப்போ வந்து ஸ்டீலிங்கில் இறங்கலான்னு பார்த்தாலும் ஸ்டீல் பண்ண முடியல. இவனுங்க வந்து வச்சு இது பண்ணிட்டுருக்கானுங்க, இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஸ்டீலிங். பட் ஸ்டீலை பிரெயின்றான்னு வேறு பேர் வேறு வச்சுருக்கானுங்க. இதுக்கு வச்சு டேய் என்னடா நடக்குது இந்த பேஸ்லாம்? எப்படா நான் திருடுவேன்? ஓப்பன் ஆச்சு திருடலான்னு ஆசையாக போனால் அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. இது எம்டி பேஸாமா. இங்கே ஒரு பேஸ் இருக்குது கைஸ். ஓகே ஆனால் அது எதுக்கு இருக்குன்னு தெரியல இந்த பேஸு. ஓகே இந்த பேஸ் எவ்வளோ 32வா? ஓகே 32. டேய் பனானாவை தூக்கிட்டான். பின்னாடி ஓடுறான். திருடுத்தனம். திருடாதே. என் பேஸிலிருந்து திருடாதே. இவன் பனானா மேலேயே குறியாக இருக்கான். இவன் இது பனானாவை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கான் வந்ததுலேருந்து. ஏன்னு தெரில. நானும் நோட்டீஸ் பண்ணிட்டு என்னடா அதே காணோம். ஏதாவது நானே விற்றுட்டேன்னா இல்லை காணாமல் இது போச்சா?
தம்பி கையே வணக்கம்பா, எப்படி ஜாலியாக போறியா? தம்பி வணக்கம், எப்படி கண்ணாடியெல்லாம் ஸ்டைலாக போகிற? வகை வகை இது என்னது இது? லெஜெண்ட்ரி 35K, அதெல்லாம் வேஸ்ட்டு கைஸ். எனக்கு அடுத்து லெஜெண்ட்ரி ஓபியாக ஒன்று கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஓபியாக அவனுமே வரமாட்டேங்கிறான். இருங்க, ஒரு 4 லேக் எடுத்தாச்சு. ஓகே கைஸ், நம்மக்கிட்ட 400K இருக்குது. இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். பட் எவனும் வரமாட்டேங்கிறான் அந்த அமௌண்ட்டுக்கு. எவ்வளோ 150K. நீ உள்ளே போ இன்னும் லெஜெண்ட்ரியே வரல. கேரண்டி லெஜெண்ட்ரின்னு இன்னும் போட்டிருக்கானுங்க. டேய் எவன்டா வாங்கினது இதை? உள்ளே போடா. யூ நீட் 3.2K மோரா. வாங்கிட்டு. நோ வாங்கு. போடா போடு. நீ எங்கேயாவது போ. வாங்காத. டேடி எவன்டா வாங்கினது? அட பாவிகளா கைஸ், அவனை நான் வாங்கியிருப்பேன் கைஸ். போச்சு, நீ அடுத்து வரதையும் என்னால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நீ அடுத்து வரவனையும் என்னால் வாங்க முடியாது. என்கிட்ட காசே இல்லை அடுத்து வரவனை வாங்கிருக்கோம். பாருங்க 56K தான் இருக்குது. இன்னும் 30 செகண்டில் லெஜெண்ட்ரி வர போதான். 56K வச்சு லெஜெண்ட்ரியெல்லாம் வாய்ப்பே இல்லை கைஸ். நான் வேறு அவசரப்பட்டு விற்றுட்டேன் மொக்கையை கொடுக்குறவனுங்க அப்படி இப்படின்ட்டு. பட் அவனுங்க தான் இப்போ என்னை காப்பாற்றுவானுங்க போல். லெஜெண்ட்ரி வரப்போகுது கைஸ். ஒரு 1 லட்சம் இருந்தால் வாங்கிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ தோணுது 1 லட்சம் இருக்குது. பார்ப்போம் ஓகேவா? மொக்கையாக கொடுக்குறவனுங்கன்னு விற்றவனுங்க காப்பாற்றிருப்பானுங்க. டேய் யாரா நீ? தம்பி இவனையாச்சும் வாங்கடா. போய் சரி போயிட்டு போட்டோம். லெஜெண்ட்ரி வருது இல்லை, அதை வாங்கிடுறேன். வா டே வாடா டே $92. டே இப்படி பண்ணிட்டீங்களேடா. இப்படி பண்ணிட்டீங்கல்ல, $92 போட்டிங்கல்ல. அப்படின்னு என்னடா பண்ணுவேன்? இதுக்கு தான் விற்றுக்கூடாதுங்கிறது. நான் அப்படியே கொஞ்சம் காசு இருந்திருந்தா மறுபடியும் அவனை வாங்கியிருப்பேன். ஷோ இப்போ போச்சா? இப்போ நீ போச்சு கைஸ், லெஜெண்ட்ரியெல்லாம் போச்சு. நம்மக்கிட்ட ஒன்று லெஜெண்ட்ரியே கிடையாது. இப்போ லெஜெண்ட்ரி வரக்கு இன்னும் 4 நிமிஷம் இருக்குது வழக்கம் போல். பரவாயில்ல இது. ஆனால் ஸ்டீல் டெத்தரைஸை கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவாக இருக்குது. ஏன்னா டைமிங் இதில் கம்மியாக கொடுத்துருக்கானுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம், அரை மணி நேரம்லாம் இருக்கும். அதில் வந்து அதோட விலையும் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? யாராவன்? சரி யாரா நீ? ஸ்டெயிலாக போகிறாங்க கைஸ். யாராவன்? அவன் பேஸ் ஓப்பன் வச்சிருக்கா. அடப்பாவி அதை பார்க்காம விட்டேனேடா. என்னதுல இது? ட்ரோப்பி. இவன் தேவை தானே நமக்கு. தேவை ட்ரிப்பி ட்ரோப்பி. வா ட்ரோப்பி. ஓகே வாங்கிட்டோம் நம்ம ட்ரோப்பியை. ஓகே உள்ளே போடா உள்ள. என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகுது இந்த ட்ரோப்பி? ஸ்பீடு அப்படியே டபுக்குன்னு போய் பூரதை விட்டுட்டு ஸ்லோவாலாம் போகாது சரியா? இவனை விற்றலான் இருக்கேன் கேஸ். இவன் 100 ரூபா தான் தரான். ட்ரோப்பி 19 ரூபா தான் தருதா? விளங்குச்சுடா. சரி இப்போதைக்கு கொஞ்சம் இடம் இருக்கே. பட் அதனால பார்க்குறேன் கொஞ்சம் இடம் இருக்கிறனால. ஓகேவா? ட்ரோப்பி எங்கே இருக்கு? யாரா விற்கலாம்? ட்ரோப்பி விற்றலாமா? இவனை விற்றலாமா? ட்ரோப்பி வேஸ்ட்டு கேஸ். அதை வாங்குறதே நீங்கள் வேஸ்ட்டு தான். நான் ரீபர்த்துக்கு தேவைப்படுதுன்னு வாங்கியிருக்கேன். இன்னும் டும் ஸ்டாகர் வேறு வேணும். வேணாம் இதை விற்றுறலாம். நான் இது எதுக்கு வாங்கி விற்கிறேன்னு நீங்கள் வந்து இது தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட 1 மில்லியன் இருந்தால் தான் ரீபர்த் பண்ண முடியும். அவனை வாங்கி 1 மில்லியன் வர வரைக்கும் இங்கே வச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட்டு தான். இங்கே வெளியே ஒன்று நிற்கிது. எதுக்கு நிற்கிதுன்னு தெரியல. அடிச்சு பறக்கூட போகிறான் அவனை. போனான்னு கிளம்பி ஓடிடு. எங்காது ஓடுங்கடா எல்லாம். அவன் இந்த ஏரியா விட்டு. இந்த ஏரியா எனக்கு சொந்தமானது. ஓகே காசு தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஓகே எவ்வளோ இருக்குது? 4.5. ஓகே கைஸ், அந்த இதை மட்டும் வாங்கிட்டு அந்த மித்தியை மட்டும் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏற்கனவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அந்த மித்திக்கு வாங்கணும். அதுக்கு தான் நான் காசு சேர்த்துட்ருக்கேன். அப்புறம் நம்ம இன்றைக்கி வாங்கின இந்த பிரெயின் ராட்ஸ்லேயே உங்களோட ஃபேவரட், அதாவது நல்ல பிரெயின் ராட் அப்படின்னு சொல்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இது வந்து பனானா. இவன் வந்து சும்மா சோல்ஜர் அப்படின்னு போடுங்க. இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதாவது ரேட்டுன்னு போடுங்க. இது ஆக்டோபஸு. இவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிக் நோஸ் மேன். ஓகேவா? இவனுங்களில் யார் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? மறக்காமல் சொல்லிட்டு போங்க கைஸ். மறக்காமல். என்னடா பண்ணுறான் இவன்? ஸ்டீலிங்காக பண்ணுற நீ? ஸ்டீலிங் பண்ணுறான். போடு அவ்வளோதான். ஓடு ஸ்டீலிங்லாம் பண்ணாத. உழைச்சி சம்பாரி. ஓகே பிக் நோஸ் மேன் அவன் நமக்கு. டேய் எவன்டா அடித்தது? மேலே எவன்டா கை வச்சு? ஐயோ என்ன உலகத்தை விட்டு தூக்கி அடிச்சுடுவீங்க போல பேசுனா. டேய் சாரா உள்ள ஓடிடுறேன்டா. நானே ஓடிடுறேன்டா.
ஓ அப்பா கொஞ்சம் வாய் விட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வேர்ல்டை விட்டே தூக்கி வெளியே வீசிடுவானுங்க போல், கலாச்சிடுவானுங்க போல். எனக்கு சொல்கிறது இவனுங்கெல்லாம் எதுக்கு சுற்றுறானுங்கன்னு தெரியல. ஒன்றும் ஒரு நிமிஷத்தில் வரப்போகுது கைஸ். ஓகே எவன்டா அவன் இன்னும் அடிக்கிற சவுண்ட் மாதிரியே வருது, ஆனால் இங்கே அடிக்கிறான். டிடி பேஸ் வேறு ஓப்பன் ஆயிடுச்சு. லாக் டிஸ்அலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டா ஜாலியாக இருக்கும். பட் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றதில்ல. அதுக்கு வேறு ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே கைஸ் 5 லட்சம் வந்துச்சு நம்மக்கிட்ட. இப்போ என்ன லெஜெண்ட்ரி வந்தாலும் என்னால் வாங்கிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. நிறையாவே இருக்குது. ஓகேவா, நிறையாவே இருக்குது என்கிட்ட நம்பிக்கை என்பது நிறையாக உள்ளது. ஓகே இன்னும் ஒரு நிமிஷம்தான், ஒரே நிமிஷம் தான் கைஸ். அது வந்து அது என்ன ஓபி வரப்போகுதுன்னு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வீடியோ அப்படியே என் பண்ணிடலாம். எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே இருக்கும். ஓகேவா, ஓகே இதுவாச்சும் ஓபியாக வந்துச்சேடா, இதுவாச்சும் பண்ணமே அப்படின்ட்டு இருக்கும். ஓகே வரப்போகுது 51 செகண்ட். அதுக்குள்ளே 51 செகண்டில் நம்ம வந்து 6 லட்சம் எடுக்க முடியுமா சேலஞ்சு? ஓகேவா 6 லட்சம் எடுத்துடலாம் போல். ஈஸியாக தான் இருக்குது. சும்மா சேலஞ்சு மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். ஓகே இன்னும் எவ்வளோ செகண்ட்ரா? டே என்னடா பண்ணுறேன் இவன்? ஐயோ ஒரே இடத்துல ஜம்பிங் ஸ்ட்ராட்டஜி போட்டுட்ருந்தேன் நான். ஓகே லெஜெண்ட்ரி வேறு வரப்போகுது. எவ்வளோன்னு தெரில. நானே போன தடவை ஒருத்தன் வாங்கினேன், அதை வந்து ஒருத்தன் என்கிட்டருந்து களவாணிட்டு போயிட்டான். எப்படி களவாணி பையன் ஒருத்தன் வந்து என்கிட்டருந்து பிடுங்கிட்டு போயிட்டான். என்கிட்ட காசு இல்லாதனால நீ எதுக்கு எல்லாமே அடிச்சுக்கிட்டே இருக்க, எதுக்கு அடிக்கிற, போ ஓடிப்போ. செத்து போயிட்டாங்க ஈசாமன். என்னது இது? வாங்க தம்பி உள்ள போ. ஐயோ டேய் நிறுத்துடா ப்ளீஸ் அவன் எனக்கு வேணும். போ உள்ளே போ, ஏன் பேசுக்கு போ. அடப்பாவி 275Kவா? டேய் இருக்குடா என்கிட்ட. டேய் யாரா இவன்? அடா பைத்தியக்காரனுங்களா? டேய் வாங்கடா. என்னடாச்சு கைஸ்? ஏதோ பக்கு கைஸ். அது 275Kன்னு தான் காமிக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அதிகமாக கேட்குறானுங்கன்னு தெரியல. ஷாப்புக்கு போயாச்சு அதை வாங்குவோம். இப்போ வாங்குற பாரு காயின்ஸ். அதை வாங்கு, இதை வாங்கு. அவ்வளோதான். ஒன்று இருக்குடா, இதை வாங்கிட்டேன் பார்த்தியா? சப்புன்னு அறிவேன் சாஜம், சப்புன்னு அறிவீரம், தப்புன்னு அறிவீரம். அம்மா டேய் என்னடா ஏமலே கை வச்சிட்டியா நீ? சப்புன்னு அறிவேன் டே அம்மா. இன்னும் இந்த அடி அடிக்கிறான். வேணாம் சண்டைலாம் வேணாம். சண்டை என்பது வேண்டாம். சண்டை வேண்டாம். ஓகேவா? ஓகே டே என் பேசக்குள்ளே எவனாவது பூந்துடாதீங்க தயவுன்னு சொல்லிட்டேன். சம்படி ஸ்டீலிங் யோர் ப்ளூ பிரிண்ட் ஆக்டிவிஸா? டே யாராது? ஆக்டிவ்ஸ் எவனா ஸ்டீல் பண்ணிட்டாங்க கைஸ். ஐயோ யாராது? கைஸ் முக்கியமானதெல்லாம் போயிடுச்சு கைஸ். அடாடா பல்பு கொடுத்துட்டானுங்களே, பல்பு பெரிய பல்பாக கொடுத்துட்டானுங்களே. ஆக்டோபஸ் போயிட்டான். டே இவன் தான்டா அவன். உள்ளே போடா. இழந்தவன் வந்துட்டான். இப்போ தான் இவன் போயிட்டான்னு வருத்தப்பட்டுருந்தேன். நல்ல வேலை அதுக்குள்ளே வந்தான். இவன்லாம் எதுக்கு இங்கே நிற்கிறான்னு நினைக்கிறீங்க? அப்படியே திருடிட்டு போனான்னு போடு. ட்ராப் போட்டாச்சு. அவன் மேலேயாச்சும் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். நானே நின்று பார்ப்போமா? நமக்கு ஒன்றும் ஆகலை. நம்ம ட்ராப்பில் நமக்கு நின்னா ஒன்றும் ஆகலாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே ட்ரிப்பி ட்ரோப்பி போகுது. என்னது இது? கோல்டு. ஓகே இதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது என்னது? இதையாச்சும் வாங்குவோமா உருப்படியா? சரி எதுவும் வேணாம் கைஸ். இப்போதைக்கு எதுவும் வாங்குற மூட்லேயே இல்லை. நான் அப்படியே போய் அவுட்ரோ கொடுப்பேன். எல்லாம் போச்சு, லாஸ் ஆயிடுச்சு. ஓகே கைஸ் இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான கேம் பிளேயில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? அது வரைக்கும் பை கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பாய். டே நண்டு தலையை நான் வாங்கணும் கைஸ். நம்ம நண்டு வாங்கிட்டேனா? ஓகே வாங்கிட்டு போகல. நண்டு தலையினை 600 தராங்க கைஸ் பர் செகண்டுக்கு. பெரிய ஆள் தான் இவன். நண்டு தலையினை விட்டுருங்கடா உள்ள. நல்ல வேலை விட்டானுங்க நண்டு தலையினை. லாஸ்ட் சரியாக போச்சு. பாய் கைஸ், பாய்.